ரீசெண்டா சோசியல் மீடியால இந்த ஒரு வீடியோ ரொம்ப காட்டுத்தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. அதாவது சேலம் மாவட்டம் கவுண்டம்பட்டி அரசு நடுநிலை பள்ளியில மாணவிகள் பாத்தீங்கன்னா ஸ்கூலை சுத்தம் பண்றதும் அப்புறம் இந்த ஹெட் மாஸ்டர் இருக்க தலைமை ஆசிரியர் அவரோட டிஃபன் பாக்ஸை மாணவிகள் கழுவுறத பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வீடியோ எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. அது ரொம்ப வைரலா போயிட்டு உண்மையிலே இது கண்டிக்க வேண்டியது. அதாவது நம்மளோட ஸ்கூலை நம்ம சுத்தம் பண்றோம் அப்படின்னா அது வேற எவ்வளவுக்கும் நான் தனியார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சேன். எங்க கிளாஸ் எல்லாம் நாங்க சுத்தம் பண்ணுவோம். அது நம்ம உட்காந்து படிக்கிற இடம், அது நம்ம ஸ்கூல், அது நம்ம இடம், அதை நம்ம சுத்தம் பண்றோம்னு வச்சுக்கிருவோம். ஆனா ஹெச்எம் ஓட டிஃபன் பாக்ஸை தட்டலாம் நம்ம எங்களுக்கு உண்மையிலே அது நடவடிக்கை எடுக்க வேண்டியது. ஆனா என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இது இப்ப எடுக்கப்பட்ட வீடியோ கிடையாது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ. ஆக்சுவலா அந்த ஸ்கூலோட தலைமை ஆசிரியருக்கும் அந்த ஸ்கூல்ல இருந்த முன்னாள் சத்துணவு அமைப்பாளருக்கும் ஏதோ ஒரு மோதல் இருந்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த சத்துணவு அமைப்பாளர் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊழ வேலை பார்த்திருக்காப்ல. அதனால இந்த தலைமை ஆசிரியர் நடவடிக்கை எடுத்து அவரை பனிஷ்மெண்ட் கொடுத்து வேற ஸ்கூலுக்கு மாத்திருக்காங்க. அந்த காண்டுல அவர் இந்த வீடியோவை இப்ப வைரல் ஆக்கி விட்டுருக்காங்க. அது எப்ப எடுக்கப்பட்ட வீடியோவா இருந்தாலும் இது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த எச்எம் ஜெயக்குமார் இருக்காருல, இவர் பணியிட மாற்றம் பண்ணிருக்கதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆனா இந்த நியூஸோட கமெண்ட்ஸ்ல நான் போய் பார்க்கும்போது வழக்கம் போல இந்த ஆளை போட்டு திட்டி வச்சிருக்க போறாங்கன்னு போய் பார்த்தா இல்ல, அப்படி கிடையாது. கமெண்ட் பூரா வேற மாதிரி. நாங்களாம் பள்ளிக்கூடம் படிக்கும் போது இதை சந்தோஷமா பண்ணிருக்கோம் அப்படின்னு பல கமெண்ட் கண்டினியூஸா நான் நெகட்டிவ் கமெண்டே பார்க்கல. எல்லாரும் இதெல்லாம் பண்றது தானே, நாங்களாம் பண்ணிருக்கோம், சந்தோஷமாவே பண்ணிருக்கோம். எங்க எச்எம்லாம் டிஃபன் பாக்ஸ்ல நிறைய சாப்பாடு கொண்டு வருவாரு, அவர் சாப்பிட்டது போக எங்களுக்கும் கொடுப்பாரு, நாங்க சாப்பிட்டுட்டு அதை கழுவுவோம், நாங்க எங்க பெத்தவங்க மாதிரி தான் அவங்களையும் பார்த்தோம், அப்படி இப்படின்னு கமெண்ட். அதுல ஒரு கமெண்ட்லாம் என் பிள்ளையை நான் என்கரேஜ் பண்றேன், டீச்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணு அப்படி. என்னங்க தற்குறித்தனமா பேசிட்டு இருக்கீங்க? உங்க ஆசிரியர் மேல உங்களுக்கு அன்பு இருக்கலாம், இல்லைன்னு சொல்லுங்க. அவங்களோட டிஃபன் பாக்ஸ் அவங்க கழுவாம பிள்ளைகளை கழுவ சொல்றது எவ்வளவு தவறான வழி நடத்துதல் தெரியுமா? நீ சாப்பிட்ட தட்டை, நீ சாப்பிட்ட டிஃபன் பாக்ஸை நீயே தான் கழுவணும் அப்படின்றத அவங்க செஞ்சு காமிச்சுதான் பிள்ளைகளுக்கு கத்து கொடுக்கணும். ஆசிரியரா இருந்துட்டு முதலைய கோணலா இருந்தா அப்புறம் முற்றிலும் கோணலாவில் ஆகி போயிடும். அப்புறம் நம்ம சுப்பீரியரா இருந்தா நம்மளுக்கு எவனா புழுக்கு வேலை பண்ற மாதிரி ஆகி போயிடும். அப்புறம் எந்த ஆசிரியரும் சரி அரசாங்க ஆசிரியரும் பாத்தீங்கன்னா சும்மா ஓசியாலாம் பாடம் எடுக்கல, எல்லாம் நறுக்குன்னு சம்பளம் வாங்கிட்டு தான் பாடம் எடுக்கிறாங்க. சரியா? ஒன்னும் அவங்களுக்கு பிள்ளைய புழுக்கு வேலை வாங்கணும்னு அவசியம். நீங்க பார்த்ததே தப்பு, இதுல பிள்ளைகளை என்கரேஜ் பண்றாங்க.